அன்பர்களே, இன்று திருவோண நட்சத்திரம். திருமழிசை ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு செல்வோமா? சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் பூவிருந்தவல்லிக்கு மேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமழிசை. பெருமாளின் அருளோடு மக நட்சத்திரத்தன்று உதித்தவர் திருமழிசை ஆழ்வார். அவர் பிறந்த ஊர்தான் இது. இவர் திருமாலின் சக்கராயுதத்தின் அம்சமானவர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவர் காலத்திலேயே அமைந்த புண்ணிய பூமி இது. இங்கு 12, 13ஆம் நூற்றாண்டில் பெருமாள் கோவில் கட்டப்பட்டுள்ளது. மூலவராகவும் உற்சவராகவும் ஜெகநாத பெருமாள் திருக்காட்சி தருகிறார். ருக்மணி சத்யபாமா சமேதராக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பிருகு முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் தவக்கோலத்தில் கருவறையிலேயே பெருமாளை சேவிப்போர்களாக உள்ளார்கள். என் கொல் என்னும் ஆழ்வார் பாசுரத்திற்கேற்ப தாயார் இத்தலத்தில் திருமங்கை வல்லியாக காட்சி தருகிறார். தனி சன்னதியில் ஸ்ரீ பக்திசாரர் எனப்படும் திருமிழிசை புழான், வைஷ்ணவி தாயார், பிள்ளையார், அழகிய சிங்கர், லக்ஷ்மி நரசிம்மர், ஆண்டாள், மணவாள மாமுனிகள் முதலிய சன்னதிகள் உள்ளன. வாகன மண்டபம், பரம்போத வாசல் முதலியனவும் உள்ளன. கோவிலில் பீக முத்திரை ஆன பிறகு வெளியூர் பக்தர்கள் உள்ளிருக்கும் மூலவரை சேவிக்க இயலாது என்பதற்காக அதே நிலையில் வெளிப்பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி உள்ளது. இங்கு உள்ள தலமரம் பாரிஜாதம், தீர்த்தம் பிருகு புஷ்கரணி, ராகு கேதுவுடன் ஸ்ரீ விநாயகர் காட்சி தருகிறார். இந்த திருமழிசை தலத்தை மட்டும் தரிசித்தால் ஏனைய திவ்ய தேசங்களை தரிசித்த பலன்களை விட மேம்பட்டது என திருக்கட்சி நம்பிகள் உலகம் அழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று குறிப்பிடுகிறார். ஆண்டுதோறும் ஆனி மாதம் பெருந்திருவிழா நடைபெறுகிறது. ஐப்பசி மாதத்திலே மணவாள மாமுனிகள் உற்சவமும், தமிழ் வருடப்பிறப்பு தை மாத மகநாளிலே திருமழிசை ஆழ்வார் அவதார விழாவும், 9வது நாள் தேரோட்டமும், ஆடிப்பூரம், புரட்டாசி சனிக்கிழமைகள், திருக்கார்த்திகை, மார்கழி மாத விழாக்கள், வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரம், மாசியில் தெப்ப விழா போன்றவை விழா நாட்கள். நினைத்த காரியம் கைகூடிட, திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிட, பிரிந்தோர் ஒன்றுபட, முதிர்ந்த வயதிலும் பலம் பெற்றிட, நோய் நிவர்த்தி, நாகதோஷம் விலகிட இங்கு வழிபட்டு வேண்டுகிறார்கள். இங்குள்ள விமானம் ஜெகநாத விமானம் 5 நிலை ராஜகோபுரம் உடையது. இங்குள்ள பிருகு தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் பாபங்கள் விலகிடும். பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து துளசியால் அர்ச்சித்து நேர்த்திக் கடன்கள் செய்கிறார்கள். திருப்புல்லணையில் சயன கோலமும், பூமியில் நின்ற கோலத்திலும், இங்கு வீற்றிருந்த கோலத்திலும் ஜெகநாதர் காட்சி தருகிறார். எனவே இத்தலம் மத்திய ஜெகநாதம், பூரண ஜெகநாதம் எனப்படுகிறது. சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் ஸ்ரீ ஜெகநாதரை திருமழிசையில் தரிசித்து நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.